வணக்கம் விவாஸ், வெல்கம் பேக். நான் ரீசெண்டாக பாரிஸ் ஏதோ அது ஆக்சுவலாக ரீசெண்டாக 3 மாதத்துக்கிட்ட ஆகுது. ஆனால் அவர் பொலிட்டிக்கல் ரிவ்யூஸில் போட்டிருந்தார். பாரிஸ் துரந்தர் பார்ட் 1 பார்ட் 2 பொலிட்டிக்கல் ரிவ்யூ போட்டிருந்தாரு. நான் அந்த படத்தை பார்த்துட்டு அவர் ரிவ்யூ கேட்டேன். கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, படத்தில் இந்த கதையெல்லாம் கொஞ்சம் ஓகே தான், நல்லா இருக்குது. ஆனால் என்ன ரொம்ப வயலன்ஸ் அதிகமாக இருக்குது. உண்மையான ஃபுட்டேஜ் எல்லாம் படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அரசாங்கம் கண்டுக்காதா, பேன் பண்ணதா? எதுக்கு இவ்வளோ வயலன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க? வயலன்ஸ் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க படத்தில். ரொம்ப வயலன்ஸாக பசங்க கெட்டு குச்சா போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன அதாவது இந்த பாயசாலை வீடியோ நிறைய நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். அவர் சொல்லுற ஒரு முக்கால்வாசி கான்செப்ட் கரெக்டாக இருக்கும். மீது 25% அவர் தப்பாக சொல்லுவார். நான் வந்து பார்த்தேன். ஆக்சுவலாக உண்மையிலேயே வயலன்ஸ் தான் மக்களை தூண்டுதா கேட்டால் ஒரு வகையில் ஆமாம் தான் சொல்லி ஆகணும். ஏன்னு சொல்லுங்கள். நான் முன்னாடி வீடியோ சொன்ன மாதிரி தான், பகுத்தறிவு இல்லை அங்கே லேடிஸ்க்கும் இல்லை. இந்த மாதிரி லவ் பண்ண டேப்பில் விழுது, அசாலை டேப்பில் விழுறது, அசாலை இம்ப்ரெஸ் ஆகுது, அதுக்கும் பகுத்தறிவு இல்லை. படத்தை பார்க்குறவங்களுக்கும் இந்த மாதிரி ரவுடிசம் பண்ணிட்டு கட்டி எடுத்துக்கிட்டு கஞ்சா கேஸா போதன்னு சொல்லிட்டு டெத்துன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க டானு நானே லோக்கல் ஏரியா ரவுடின்னு சொல்லி அவங்க எந்த ஒரு புண்ணாக்கும் லூசுங்களுக்கும் அறிவு இல்லை, பகுத்தறிவே இல்லை. சிம்பிளாக சொல்லிடுறேன். வயலன்ஸ் வந்து படத்தில் இருக்கதான் செய்யும். ஏன்னு சொல்லுங்கள். ஏன்னா அந்த படத்தில் ரியலிஸ்டிக்காக காட்டணும் டைரக்டர். இந்த மாதிரி உண்மையிலே நடக்குது, இதான் உண்மை சம்பவம், உண்மையிலே ஒரு நம்ம நாடு இந்த அளவுக்கு தான் நிலைமையில இருக்குன்னு சொல்லி மக்களுக்கு காட்டணும்னா அது காட்டிதான் ஆகணும். வேறு ஆப்ஷன் இல்லை. இன்னொரு விஷயம், வயலன்ஸ் காட்டினா வயலன்ஸ் இப்போதான் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா மாறி போச்சு. ஃபைட் சீன்ஸு ஆக்ஷன்ஸாக இப்போ எப்போவுமே ஸ்டோரி படமாக பார்க்க முடியல. இப்போது நான் போன வருஷம் டிராகன் சூப்பர் படம், ஒரு ஸ்டோரி படமாக இருந்துச்சு. டிராகன் மாதிரி நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு 6-7 படம் பார்க்குறேன் தேட்டரில். 6 அது அதிகமாக பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 படம் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. 10 படம் கணக்கு வச்சுக்கோங்க. 10 படத்தில் ஒரு 5 படம் ஸ்டோரி நல்லா ஃபீல் தான் படம் பார்க்குறேன். மீட் 5 படம் கொஞ்சம் பேர் தேட்டரில் என்ஜாய்மெண்ட்டுக்கு ஆக்ஷன் த்ரில்லரு கிராஃபிக்ஸ் அதெல்லாம் எக்கச்சக்கமாக கலந்து அவெஞ்சர்ஸ் மாதிரி இப்போ இந்த துரந்தர் மாதிரி நல்லா ஒரு ஆக்ஷன் பேக் ஒரு மசாலா கலந்த படமாக பார்த்தோன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும். எப்பவுமே நான் போயிட்டு ஒரு ஆக்ஷன் இல்லாத நல்ல ஸ்டோரி அப்போ டிராகன் மாதிரி படமாக 10 படமும் பார்க்க முடியாது. பார்த்த போச்சு எவ்வளோ தானே இந்த படத்தை பார்க்குறது. ஒரு ஆக்ஷனாக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இல்லைன்னு சொல்லி மக்கள் போச்சு இப்போ தேட்டர் போய் கம்மியாடுவாங்க. அது ஒன்று இருக்குது. ஸோ ஆக்ஷனும் வயலன்ஸ் அந்த படத்தில் வந்துட்டு தேவைதான். அது எப்படி என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கணும். போகலாமா என்டர்டைன்மெண்ட் உட்காராம ஜாலியாக அவங்க சண்டை போடுறது, அந்த ஆக்ஷன்ஸு, அந்த கொரியோகிராஃபி, அந்த சினிமா, அந்த செட்டு, அதெல்லாம் ஒரு விஷுவலாக ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்துட்டு விட்டுட்டு வந்துடணும். அவ்வளோதான். இதுதான் பேசிக் கான்செப்ட். அதாவது இந்த மாதிரி காட்டினால அவங்க படம் ஹிட் ஆகும். அது ஒரு கான்செப்ட் இருக்குது. அது ஏன் சொல்கிறேன்னா, இந்த மார்க்கோ படம் வந்துச்சுல, மலையாளத்துலேயே கன்னட எக்ஸாக்ட் லாங்குவேஜ் தெரியல, மார்க்கோ படம் வந்துச்சு. நான் பார்த்தேன். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்னடா இது வயலன்ஸ் சத்தம் தெரிக்குது. ஆனால் இது பார்க்கறது அவ்வளோ கேவலமாக இருக்குது. என்னன்னா ஸ்டார்டிங் வச்சு ஒரு ஃபைட் ஆச்சு இருக்கும். ஆனால் கடைசியிலலாம் ஒரு பையனோட மூஞ்சி சிலிண்டு செத்துக்கிறதெல்லாம் அவ்வளோ ஓப்பனாக காட்டானுங்க. எல்லாம் பார்க்கும்போது என்னதான் நடக்குதுங்க இதெல்லாம். அதாவது படத்தில் கதையே கேவலம், ஆக்சுவலி இதெல்லாம் கேவலம், ஸ்க்ரீன் பிளே ரொம்ப மோசம். ஆனால் வயலன்ஸ் இருக்குது. வயலன்ஸ் அண்ட் ஆக்ஷன் ஃபுல்லாக அதான் படம் ஹிட் ஆச்சு. இப்போ பார்ட் 2 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களாமே. அந்த காசை சொல்கிறேன். வயலன்ஸ் அந்த இது இருக்கிறதுனால மக்களுக்கு பிடிக்குது. அதாவது நீங்கள் படம் எவ்வளோ கேவலமாக வச்சுக்கணும், ரொம்ப அதிகமாக வயலன்ஸ் வச்சுக்கோங்க படம் விட்டாரும் அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லா படத்தையும் தான் சொல்லுது. ஏன்னா மார்க்கோ மாதிரி படம் ஹிட் ஆகுது. இப்போ சொல்ல விஷயம் என்னென்னா, ஒரு படத்தில் வயலன்ஸ் வச்சதான் ஹிட் ஆகும்போது டைரக்டர் அதை வைப்பான். ஏன்னா அவனுக்கு படத்தை ஹிட் பண்ணணும், காசு வாங்கலாம்ல. போலீஸ் கிட்டேருந்து போலீஸ் இல்லாமல் பார்க்கணும்ல, ஹீரோ நல்லா ஃபேம் ஆகணும்ல, வேறு வழி இல்லையே. அப்படின்னா அவனுங்க டைரக்டரு என்னென்ன மாதிரி வச்சா மக்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி வச்சு படத்தை ஹிட் பண்ணதா பார்ப்பான். அவன் டைரக்டர், அவன் ஆப்ஷன் கிடையாது, அவன் ஹிட் பண்ணதா பார்ப்பான். ஸோ அவன் தப்பு சொல்லி குத்தம் கிடையாது. பாயசாலை மாதிரி வன்மதி மாதிரி வச்சுருக்காங்க, அது வச்சுருக்காங்க, இது வச்சுருக்காங்க சொல்லி அவன் சுத்த தப்பு சொல்லி குத்தமே கிடையாது. என்ன சொல்ல முடியாது. ஏன்னா அவன் வந்து படத்தை ஹிட் பண்ணணும். அப்படி படத்தை ஹிட் பண்ணாதான் இப்போ அவங்க எதுவுமே காட்சிட்டு கிடைக்கும். விக்ரம் மாதிரி படம்லாம் ஹிட் ஆச்சுன்னா தான், லோகேஷ் கனகராஜ் மாதிரி படம்லாம் ஹிட் ஆச்சுன்னா தான் அவருக்கு இப்போ காசு கிடைக்கும், அவர் ரேஞ்சு பிக்கப் ஆகும். ஏன்னா அந்த படம் அவ்வளோ வயலன்ஸ் இருக்குது, ரத்தம் தெரிவிக்க. ஆனால் படம் ஹிட் ஆச்சுல, படம் நல்லா படத்துனாங்கல்ல. ஏன்
ஏன்னா படம் வயல்ஸ் இருக்கு, இல்லை கதை நல்லா இருக்கு, வயல்ஸ் என்ஜாய் பண்றாங்க, படத்தை பாக்குறாங்க. அப்ப டேரக்டருக்கு படத்தை கஷ்டம் ஆச்சுன்னா டேரக்டருக்கு பேர் கிடைக்கும். அப்பதான் அவங்க நிறைய படத்தை பண்ண முடியும். அதை விட்டுவிட்டு நீங்க படத்துல வயலன்ஸ் இருக்கு, நிறைய பேர் உண்மையான ஃபுட்டேஜ் இன்னும் ஏதோ சொல்ல வந்தேன், உண்மையான ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அந்த படம் உண்மை கதைய சம்பவத்தை, இந்த ஒரு ஹோட்டல் எங்கேயும் பிளாஸ்ட் வந்து எக்ஸாக்ட் எங்கன்னு தெரியல, அந்த ஹோட்டல் பிளாஸ்ட் ஒரு சாக்லேட் அட்டாக்ஸ், டெரரிஸ்ட் அட்டாக் நடத்திருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அந்த முழு படமே உருவாக்கியிருப்பாங்க. அது எல்லாம் தெரியும், நீங்க அவங்க சொல்லிருப்பாங்க இது கற்பனை கதை தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா மக்களுக்கு அறிவு இருக்குப்பா. பராசக்திக்கு இதை மாதிரி சொன்னீங்க, ஆனா ட்ரைலர் பார்க்குற எல்லாருக்கும் கான்செப்ட் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும், பராசக்தியும் சரி இந்த துரந்தம் சரி உண்மை கதை தான். உண்மை கதையை சம்பவத்தை பேஸ் பண்ணி கற்பனையா எடுத்திருக்க டைரக்டர் தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க சொல்றதால இந்த ஒரு பிளஸ் இல்லை மைனஸ் இல்லை. அவங்க சொல்றாரு இந்த படத்துல கற்பனை கதை சொன்னீங்க, எதுக்கு உண்மையான ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. நான் சொல்றேன் கற்பனை கதை தான் அவங்க சொல்றாங்க, ஆனா மக்கள் முட்டாளாப்பா போய் பாக்குறாங்களே, அவங்க தெரியும் அது உண்மையான கதை தான், உண்மையான கதையை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் தெரியும். அதனால தான் உண்மையான ஃபுட்டேஜ்ன்றது போட்டிருக்காங்க. அதாவது ஹோட்டல் இந்த மாதிரி நடந்திருக்கு சொல்லி நம்ம காட்டுறதுக்காக போட்டிருக்காங்க. அதை விட்டு உண்மையான சம்பவத்தை தான் சொன்னா முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க பாயசாலன். இது யார் சொல்றது? பாயசாலன் தான். அதோ ஜோர்னை பற்றி ரோஸ் பண்ணல, அது பொலிட்டிக்கல் ரிவ்யூ பண்ணல, அதை சொல்றேன். இன்னும் சொல்லியிருப்பார், இது உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஏன் நீங்க பாசத்தை பத்தி இந்தியாவில் பேன் பண்ணீங்கன்னு சொல்றாரு. இது நான் சிம்பிள் கான்செப்ட் சொல்றேன். இது எப்படி சொல்றது? ஓகே, இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நிறைய பேர் இந்த நெக் பேண்ட் யூஸ் பண்ணிட்டு பைக்கை ஓட்டுறாங்க, ஓகே தான். அதாவது நெக் பேண்ட் யூஸ் பண்ணிட்டு பைக் ஓட்டுறாங்க. அவங்க பேசும்போது நெக் பேண்ட் இருக்கிறதா ஃபோன் காலில் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கார் அப்படி வச்சுட்டு ஓட்ட தேவையில்லை. ஸோ அவங்க பிரச்சனை கிடையாது. ஆனால் என் பக்கத்தில் ஒருத்தர் என்ன பண்ணான்னா வைரஸ் யூஸ் பண்ணுவான், ஆனால் வைரஸ் வீட்டுக்குள்ள யூஸ் பண்ணுவான், வெளில போகும்போது காரில் வச்சு இந்த மாதிரி ஒரு பக்கம் சாப்பிட்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ அவகிட்ட போயிட்டு நான் ஏன் போய் இந்த மாதிரி எல்லாரும் காருக்கு வச்சுக்கலாம் சொன்னாங்க, அவங்க எப்படி இருக்கும்? அதாவது எதுக்கு எல்லாரும் இருக்கிற மாதிரி நெக் பேண்ட், அதாவது ஏன் எல்லாம் இது மாதிரி கார் மாதிரி இப்படியே வச்சுக்கிட்டு ஃபோனை ஓட்டுறாங்க? ஒரு நெக் பேண்ட் 700 இருக்கும், வாங்கினீங்க காரில் மாதிரி போயிட்டு நீங்கள் நெக் பேண்ட் யூஸ் பண்ணி அது கார் ரிசீவ் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் சார்ஜ் ரூபாய் 10 ரூபாய் 7 ரூபாய் சொன்னால் அவங்க எப்படி இருக்கும்? அதாவது நான் அவனை கலாய்க்கல, ஆக்சுவலி வண்டி ஓட்டுறதா கலாய்க்கிறேன், ஆனால் அவங்க எப்படி இருக்கணும், நம்மளும் இப்போ தானே பண்ணோம், அப்போ நம்மளையும் கலாய்க்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும்ல. இது அதே கான்செப்ட் தான். நீங்கள் இந்தியாவை தாண்டி வேற நாட்டில் புரட்சி பண்ணுற மாதிரி, அதாவது இந்தியர்கள் வேற நாட்டு மேலே புரட்சி பண்ணுற மாதிரி ஒரு, அதாவது வேற நாட்டு மேலே சண்டை போடுற மாதிரி, இது இந்த ட்ரிபிளார் மாதிரி கதையோ ட்ரிபிளார் மாதிரி கதையோ இல்லை வேற ஏதாவது கதை உண்மை சம்பவம் தான். ஆனால் நீங்கள் வேற நாட்டு மேலே புரட்சி பண்ணுற மாதிரி எடுக்கணும். பிரிட்டிஷ் காலத்து கதை எடுக்கலாம், நீங்கள் ஆங்கிலத்தில், அதாவது அதாவது இந்த இங்கிலீஷன்ஸ் தானே ஆங்கிலேயர்கள் மேலே படம் எடுக்கிற மாதிரி படம் எடுத்தீங்கன்னா அவங்க ஊட்டு சொல்லுவாங்க, ஏன்னா அது வெளிநாட்டில் இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த நாட்டுக்குள்ளேயே இருக்கு, நாட்டில் இருக்கிற ஒரு லாங்குவேஜ் இருக்கிற மாதிரி நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இன்னும் தெளிவாக சொல்கிறவங்களுக்கு ஓப்பன் ஏமர், இதை பார்த்தவங்க எல்லாரும் புரிஞ்சிருக்கும். ஓப்பன் ஏமர் படத்தை அந்த பாம்பு போட்டது ஜப்பானில் எடுத்து கதைங்க ஓல்வர் நின்றுதே அவருனால ஓப்பன் ஏமர்னால. ஆனால் அந்த ஓப்பன் பாம்பு போட்டலே 2 லட்சம் மக்களை கரெக்டாக சொல்கிறாங்க, 2 லட்சம் மக்களை கொன்னது ஜப்பானில் போட்டதுனால தான். இப்போது அந்த படத்தை நாங்கள் கொண்டு போய் ஜப்பானில் ரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? அதே கான்செப்ட் தான். அவங்களுக்கு என்னென்னா அவங்கள கொல்றத நான் அவங்களுக்கே போட்டு காட்டுற மாதிரி, அவங்க துடிச்சு சாகிறது, ரத்தம் கக்கி சாகிறது, உடம்புல ஒவ்வொரு உறுப்பும் சிலந்து போகிறது, உடம்பு துண்டா போகுது, இதெல்லாமே நான் அவங்ககிட்டே போட்டு காட்டுறது எப்படி இருக்கும்? நான் உனக்கு கொன்னதை உங்ககிட்டே போட்டு காட்டுறது எப்படி இருக்கும்? நான் உங்க காலை உடைச்சதை உங்ககிட்டே போட்டு காட்டுறது எப்படி இருக்கும்? அதே கான்செப்டை பராசக்தியும். நான் ஹிந்தி அவங்க சொல்றாங்க பேரத்தில், நான் ஹிந்தி மக்கள் எதிர்க்கலப்பா, ஹிந்தி மொழியில எதிர்க்க சொன்னாங்க. ஆனால் போராட்டம் பண்ணும்போது அந்த மக்களும் சண்டை போட தான் செய்வாங்க, தமிழ் மக்களும் ஹிந்தி மக்களும் சண்டை போட தான் செய்வாங்க. அது நடக்க தான் செய்யும். நீங்க மொழி இருந்தீங்க, ஆனால் மொழி யார் பேசுறா? ஒரு மனுஷன் தான் பேசுறான். அது மொழி பேசுறது மனுஷன். அப்படிங்கும்போது சண்டை வரும்போது மொழிக்குள்ள வராது, மனுஷங்களுக்குள்ள வரும். இந்தியாக தமிழ் ஆளுங்க இந்த மாதிரி சண்டை வரும். ஸோ நான் உங்களை எதிர்க்கிறத நான் உங்க நாட்டிலே போட்டா உங்களுக்கு எப்படி எரியுமா எரியாதா? அதனால தான் பராசக்தி படத்தை இந்தியாவில் பேன் பண்ணாங்க. அது உங்களுக்கு தெரியுமா பாரிசாலன்?
அது தெரியாம இந்த படத்தை பேன் பண்ணாங்க, இந்த படத்தையும் பேன் பண்ண குதிக்காதீங்க. ஏன்னா இந்த படம் இந்தியாவுக்குள்ள எதிர்க்கல, இந்த படம் பாகிஸ்தான் எதிர்த்து நடக்கிறது. ஸோ பாகிஸ்தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. மேபி பண்ணிருக்கலாமோ யார்த்தையும், எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் பண்ணிருக்க மாட்டாங்க. ஓல்டுவே ரிலீஸ் ஆச்சு, ஏன்னா பாகிஸ்தான்ல பண்ண வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒன்று அவங்க மேல இருக்கிற ஸ்பை ஆக்ஷன் படத்தை அவங்களுக்கே போட்டு காட்டுறது ஐயோ எரியும். ஸோ வயலன்ஸ் தான் மூவி கெடுக்கிறாங்க. ஆமா தான், வயலன்ஸ் தான் மூவி, சினிமா வயலன்ஸ் தான் மக்களை கெடுக்கிறது. ஆமா தான். ஆனா அவங்க ஒரு ஆப்ஷன் கிடையாது. அவன் படத்தை ஹிட் பண்ணியாலும் டு ஷூட் த வயலன்ஸ், அவன் எத்தனை நகரம் காட்டி தான் ஆகணும். அவங்க ஆப்ஷன் கிடையாது. அதுதான் காரணம் தான். ஆனால் அவங்க ஆப்ஷன் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மள பகுத்தறிவாக யோசிக்கணும். செகண்ட் ஒன், இந்த மாதிரி மூவி பேன் பண்ணுறாங்கன்னா அது எதுக்கு பேன் பண்ண காரணத்தை தெளிவாக சொல்லுங்க. வேறு தான் சொன்னார், ஊரில் உண்மையான சுச்சுவேஷன் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க கற்பனை தான். இந்த பராசக்தி படத்தை டேரக்டர் சொன்னாங்க இது கற்பனை கதை தான், உண்மை கிடையாது சொன்னாங்க. ஆனால் பார்க்க நமக்கு தெரியும் அது கற்பனை கதையை கிடையாது, உண்மை கிடையாது சொல்லிட்டு. அவங்க சொல்றதால அது உண்மையாயிருமா? அவங்க சொல்றது கற்பனை கிடையாது, அது அவங்க சொல்றது உண்மை கிடையாது. ஸோ அது கதை இந்தி மொழியை எதிர்த்து போராடுறாங்கன்னா அப்போ அது உண்மை கதை தான். அதே மாதிரி பாகிஸ்தான் ஒரு ஸ்பை இந்த மாதிரி நான் பண்ணுறேன், உண்மை கதை தான். ஸோ மக்களுக்கு தெரியும் உண்மை கதை. ஸோ அதெல்லாம் அவங்க ரீசெண்டாக அந்த ஃபுட்டேஜ் போட்டாங்க. அது பெரிய விஷயம் கிடையாது. மக்களுக்கு இந்த மாதிரி நடக்கிறது, இந்த மாதிரி பாகிஸ்தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தெரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஒன்றும் வன்முறையை தோன்றாங்க சொல்கிறாங்க. ஏன் பாய் சீரிஸ் யாரும் பார்த்தீங்க தெரியல, பாய் சீரிஸ் இருக்கிறதுல உச்சக்கட்ட வயலன்ஸும் வன்முறையும் ஆபாசம் அதில் இருக்கு. கற்பனையாக வைப்பாங்க வயலன்ஸையும் ஆபாசத்தையும். பார்த்தீங்கன்னா எப்படிலாம் யோசிக்கிறீங்க இந்த மாதிரிலாம். அதாவது இந்த வெப்சைட்டில் இருக்கிற அளவுக்கு ஆபாசத்தை அந்த படத்தில் கட்டியிருப்பாங்க. வெப்சைட் தெரிஞ்சது தானே, அந்த வெப்சைட்ல ஆபாசத்தை படத்தில் அவ்வளோ பச்சையாக ஓப்பனாக காட்டுறானுங்க. ஆனால் பார்க்குறவங்க அது மைண்ட் எஃபெக்ட் ஆகும், சில பேர் எஃபெக்ட் ஆக செய்யும். பார்க்குறவங்க பார்த்துட்டு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் தான் மொத்தம் விட்டுட்டு அந்த வயலன்ஸை மொத்தம் சொல்லிட்டு இருக்கான்ப்பா. தப்பாக நினச்சாங்க எல்லாரும், தப்பாக நினச்சிங்கன்னா எனக்கு தெரியாது. நான் சொல்கிறது வயலன்ஸ் பார்த்தா மட்டும் சொல்லுவேன், வயலன்ஸ் அவ்வளோ வயலன்ஸ் இருக்குது. ஆனால் ஆக்சுவல் ஃபைட்டாக அதுக்குள்ளே எஃபெக்ட் நல்லா இருக்கு. ஸோ படத்தை அந்த மூவி அந்த சீரீஸை ஆக்ஷனை சில டைமில் பார்த்தோமா தூக்கி போட்டு நம்ம வேலையை பார்த்தோமா முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி பார்க்கணும். அவர் பாய் சீரிஸ் பார்த்துருப்பாரு, ஆனால் அதை பற்றி எது பேசியிருப்பாரு, வயலன்ஸ் ரொம்ப தூண்டுதலாக இருக்குது, இந்த மாதிரி மக்கள் இன்ஃப்ளூயன்ஸாக சொல்லியிருக்கு. ஏன்னா யூஎஸ் இல்லை பேசாமல் இவங்க போட்டு தருவாங்களோ இல்லை ஏதாவது கட்சிகளும் கேட்பாலும் தெரியும். ஸோ அதை பற்றி எது பேசுவார். ஆனால் இந்தியாவில் இந்த வயலன்ஸ் பார்த்த மாதிரி பேசுவார். வயலன்ஸ் இருக்கிறதா செய்யும், ஏன்னா அவன் எப்படி தான் படம் எடுத்தான், அவனோட ஆப்ஷன் கிடையாது. ஸோ வயலன்ஸ் தான் சினிமா இண்டஸ்ட்ரி கெடுக்குதான்னா 50% உண்மை. ஆனால் நமக்கும் அறிவில் மனுஷன் தானே, பக்கத்து இல்லை. யோசி, மூவிக்கு போனியா, படத்தை பார்த்தியா, படத்தை தூக்கி போட்டியா, என்டர்டைன்மெண்ட் ஆச்சா, அவெல்லாம் போய்ட்டு வேலையை பார்த்து எப்படி பண்ணீங்கன்னா ஓகே. இதை தாண்டி எல்லாத்தையும் மண்டல் ஏற்றுக்கிட்டு தேவையில்லை, வேணாம். பிகாஸ் இதெல்லாம் பார்த்த வீடியோ சொல்லலைன்னா கரெக்டு தான், அந்த மூவி வயசு தூணுன்னு சொல்லிட்டு கரெக்ட் தான். ஆனால் சில விஷயம் தப்பாகவும் சொல்லியிருக்காரு, அதனால் சொல்லலாம் பார்த்தேன். ஸ்பெஷல் வீடியோ காஸ், குட் பாய்.